அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் நிறைந்தும் கரந்தும் இருக்கின்ற பரம்பொருளை பணிந்து உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். இன்றைய பட்டிமண்டபத்திலே நீங்களும் நாங்களும் எல்லோரும் மகிழ்ந்து நிறைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை பேசுபொருளாக்கி கொண்டு வர இருக்கின்றோம். மெனமெனும் மந்திர கிடங்கினில் உற்பத்தியாகி காதல் என்கின்ற ஊற்றாக பொங்கி பிரவாகித்து பேரெங்கு என்கின்ற பெரும் சமுத்திரமாக பரவி நிறைந்திருக்கின்ற அந்த இன்ப அலையினுள் மூழ்கி முத்தெடுத்து மகிழ்ந்தவர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், மகிழ இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் இன்றைய பட்டிமன்ற குழுவினுடைய இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த இதயங்கள் இணைப்பிலே உருவாகின்ற காதல் என்கின்ற விடயத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் பறந்திருக்கின்ற ஜீவராசிகள் எல்லாமே ஊறி திளைத்தவை. எங்களுடைய வாழ்க்கை பரப்பிலே அல்லது வரலாற்று பரப்பிலே இந்த காதல் என்கின்றது ஒரு விடயம் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஆதி மனிதன் தொடக்கம் இன்றைய ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் காதலினுடைய செல்வாக்கு அனைத்திலும் கறந்திருக்கின்றது, நிறைந்திருக்கின்றது. எங்களுடைய வரலாற்று பரப்புகளிலே வரலாற்றை புரட்டி போட்டதும் சுவாரஸ்யமாக்கியதும் காதலினுடைய தனித்துவ பெருமை. இந்த காதல் அனைவரையும் வாழ வைத்தும் இருக்கின்றது, வாழ வழி தெரியாதவர்களை அங்கே வாழேந்தி போராடவும் செய்திருக்கின்றது. மனித இனத்தினுடைய சமுதாயத்தின் விடிவினை நோக்கிய பயணத்தினுடைய ஊன்றுகோலாக உணர்வாக இணைந்திருக்கின்றது. அந்த உணர்வினை இங்கே விஞ்ஞான ரீதியாக அல்லது அதனுடைய செயற்பாட்டு ரீதியாக பார்க்கின்ற பொழுது உள்ள ஏற்படுகின்ற ஹோமோன்களுடைய செயற்பாட்டினுடைய போக்கினை எந்த நிலையில் இருந்து பார்த்தாலும் கொண்டு இழுக்கின்ற உந்து சக்தியாக மனிதனை நடத்துகின்ற ஒரு கருவியை இன்றைய காதலர் தினத்திலே உங்களோடு இணைந்து நாங்களும் பேசி மகள இருக்கின்றோம். இந்த காதல் எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே இரண்டு விதமான தன்மையிலே இணைந்திருக்கின்றது. ஒன்று, இன்றைய காலகட்டத்திலே சொல்லுவார்கள் லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்லி, முதல் பார்த்தவுடன் ஏற்படுகின்றதான நிலை. எங்களுடைய தமிழர் வரலாற்று பரப்பிலே அதனை இயற்கை காதல் அல்லது தெய்வீக காதலாக்கி அங்கே காட்சி, ஐயம், தெளிதல், தேறல், நலன் பாராட்டல் என்கின்ற உணர்வு நிலைகளிலே ஒருவனை கண்டவுடன் அந்த மகிழ்ச்சியிலே இன்பம் ஊறி திளைத்தலினுடைய நிலைப்பாட்டிலே கொண்டு வந்து அங்கே நிஜ வாழ்க்கையிலே இணைகின்ற காதலை சொல்லுகின்றது. இன்னும் சில காதல்கள் கற்பனையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணி திளைத்திருத்தல், எண்ணி மகிழ்ந்திருத்தல், நினைவில் மூழ்கியிருத்தல் என்று சொல்லி அந்த பாதையின் வழியே பயணிக்கின்ற தன்மையிலே நாங்கள் காதலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே உணர்வுகளில் இணைந்திருக்கின்ற காதல் அவர்களுடைய நேரடி அனுபவத்தினூடான இன்பத்தையோ அல்லது அவர்களுடைய நினைவுகளிலே வாழ்ந்து அந்த நினைவினூடான மகிழ்ச்சியையோ கொடுத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. அது சொல்லிய காதலாக இருக்கலாம், சொல்லாத காதலாக இருக்கலாம், அவர்களுடைய உணர்வுகளிலே கலந்து இணைந்து மகிழ்ந்திருந்த காதலாக இருக்கலாம், அல்லது நேரடி இணைப்புக்கு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் மனதிலே இணைந்து நிறைந்திருந்த காதலாக இருக்கலாம். இந்த காதல்கள் இந்த பாதையிலே தான் தங்களுடைய பயணத்தை கொண்டு நடாத்தி இருக்கின்றன. அங்கே சங்க இலக்கிய உரையாசிரியர் நச்சினார்க்கினியார் அழகாக சொல்லியிருப்பார், காதலர்கள் கருத்தொருமித்து இருக்க வேண்டும். கருத்தொருமித்த தலைவன் தலைவியர் தங்களுடைய அந்த வாழ்க்கையிலே காதல் இணைப்பிலே கிடைத்த சந்தோஷத்தை எப்படி சொல்வதென்று தெரியாமல் உணர்வினால் வெளிப்படுத்த முடியாத ஒன்றை நினைத்து மகிழ்ந்து திளைத்திருக்கின்ற அந்த உணர்வு வெளிப்பாடுதான் காதல். அந்த காதல்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலையிலே இன்றைய எங்களுடைய பட்டிமன்ற அணியினர் இந்த காதலாகவே இருப்பது நிஜத்திலா நினைவிலா என்கின்ற தொனிப்பொருளிலே வாதத்தை தொடர இருக்கின்றார்கள். இவர்கள் நிஜத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், நினைவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், அந்த பாதையிலே ஏதோ ஒரு வகையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இருக்கலாம். இந்த நிஜமும் நினைவும் எங்கோ காதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காதல் நிஜத்திலா நினைவிலா காதலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை
தங்களுடைய வாதங்களினூடாக முன்வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த தொடர இருக்கின்ற நிமிடங்கள் அவர்களுடைய காதல் உணர்வுகளுடன் காதல் சுவைகளுடன் கலந்து இன்றைய காதலர் தினத்தை உங்களுக்கு காதல் பரிசாக தந்து மகள இருக்கின்றது. ஆகவே அந்த வாதத்திற்கு அவர்களுடையதான கருத்துக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இடம் விட்டு இன்றைய இந்த சூழலிலே காதல் காதலாகவே இருப்பது நிஜத்திலே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் வாதத்தை தொடக்கி வைக்க இருக்கின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை 4ஆம் வருட மாணவன் பாலகிருஷ்ணன் லோஜன் அவர்கள் வருகின்றார் நிஜ காதலை எடுத்துரைப்பதற்காக. வாருங்கள். என இன்று தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திணையளவு நலமேனும் பயந்த பின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் அற்புதமான இந்த காதலர் தினத்திலே நிஜ காதலிலே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய டான் டிவியினுடைய அத்தனை காதலர்களுக்கும் என் இந்நேரமான காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே ஒரு ஷேக்ஸ்பியரினுடைய கவிதையோடு என்னுடைய வாதத்தை தொடங்கலாம் என நினைக்கின்றேன். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தால் அது காதலாக இருக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிஜமான காதலர்களை பற்றியும் நிஜமான காதலை பற்றியும் எடுத்து உரைக்கும் விதத்திலே இன்றைய தலைப்பானது காணப்படுகிறது. காதல் காதலாகவே இருப்பது நிஜத்தில் தான் என்பது எங்களுடைய வாதமாக காணப்படுகிறது. அருமையான முறையிலே பேசுவதற்காக இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறோம். அதே விதத்திலே நினைவு என்கின்ற ரீதியிலே காதல் நினைவிலே இருப்பதாக கூறி பேசுவதற்காக எதிரணியிலே 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது அண்மையிலே முகப்புத்தகத்திலே பார்த்த ஒரு கவிதை வரியானது எனக்கு ஞாபகம் வருகிறது. நினைவிலே கற்பனை செய்து கட்டிலே ஒப்பனை செய்கின்ற காதலர்களாக இன்றைய காலத்திலே காதலர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிதையை படித்தேன். அதாவது இன்றைய காலத்திலே காதல் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான தாற்பயமான விடயத்தை நிஜத்திலே காதல் செய்து அதிலே ஊறி திளைக்கின்ற மனிதர்கள் பல பேருக்கு பாதகமாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த நிஜம் என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையான பொருள் போலி என்று அர்த்தம். அந்த போலி காதல்கள், இந்த போலி காதல்கள் அத்தனைக்கும் எங்கே புடம்போடப்படுகிறது என்று சொன்னால் கற்பனையில் தான் புடம்போடப்படுகின்றது, அதாவது நினைவுகளில் தான் புடம்போடப்படுகிறது. இங்கே நிஜமான காதலர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தின் சாத்தியங்கள் அத்தனையும் அசாத்தியங்களாக்கி தங்களுடைய காதலை சாதித்து காட்டியவர்களாக காணப்படுகிறார். அதாவது தங்களுடைய உண்மை காதலை இந்த உலகத்துக்கு எடுத்து இயம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து விட்டு போயும் இருக்கிறார்கள். நாங்கள் வேறெங்கும் இருந்தும் உதாரணங்களை எடுத்து வரவில்லை நடுவர் அவர்களே. அண்மையிலே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தற்போது 2-3 மாதங்களுக்கு முன்னர் பரவலாக காணப்படுகின்ற உதாரணங்களை மாத்திரம் எடுத்து சொல்லுகின்றோம். ஏனென்றால் நிஜ காதலுக்கு உதாரணங்கள் நீண்ட பட்டியலிலே காணப்படுகிறது. அந்த வகையிலே நீங்கள் அண்மை காலங்களிலே பார்த்திருக்கலாம், வட இந்தியா மாநிலத்திலே ஒரு பெண்மணியானவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய அந்த கணவனை காதலித்து அந்த ஆணை காதலித்து அந்த ஆணை திருமணம் செய்து அந்த ஆண் புற்றுநோயில் துவழுகின்ற பொழுது அவனுக்கான பணிவிடைகள் முதற்கொண்டு அதனையும் செய்து அந்த மரணத்தின் பொழுது கதறி அழுகின்ற அந்த அழுகை சொல்லும் நிஜமான காதலின் வீரியம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும். ஆனால் இந்த போலியான காதல்கள், அதாவது இந்த நினைவுகளிலே காதல் செய்பவர்கள் எப்படியான மாயைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களினுடைய காதல் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு கல்விக்கூடங்களிலாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களிலாக இருக்கட்டும், ஒன்றும் தேவையில்லை, வேலை தளங்களில் கூட, அதாவது புருஷன்மார் வெளிநாட்டுக்கு போயிருவினம், அப்படி இருக்கிற காலப்பகுதிகளில் இங்கே இருக்கிற பல இந்த நினைவுகள், அவர்களுடைய நினைவு என்ன செய்யும் என்று சொன்னால் தாக்குமாம். அந்த நினைவுகளை ஈடுகட்டுவதற்காக வேலைத்தளத்திலே ஒருவர் வந்து விடுவார். அங்கே ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது. இப்படியான நினைவுகளிலே மலர்கின்ற காதல்களை நாங்கள் இங்கே கதைக்கவில்லை நடுவர்களே. நாங்கள் நிஜமான காதலை இந்த மேடையிலே கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தாற்பயம் மிக்க காதலை நாங்கள் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரங்களிலே என்னுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையிலே இந்த கொஸ்டல் காலம் ஒரு அற்புதமான காலம். அந்த காலப்பகுதிகளிலே மறக்க முடியாது என்னவென்று சொன்னால், நாங்கள் 1வது ஆண்டு கொஸ்டலுக்கு சென்ற பொழுது எங்களுடைய சீனியர் அண்ணாமர் அப்படி இப்போ கல்யாணம் கட்டி குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க, பார்க்க சந்தோஷமா இருக்குது. அப்பதான் அந்த காதல் பூக்குன்ற காலப்பகுதி. 3 தரம் குளிப்பாங்க பாவியல், 4 தரம் பவுடர் போடுவாங்க பாவியல், பெர்ஃப்யூம்கள் கடன் வாங்கி அடிச்சு போட்டு அந்த காதலியை பார்க்கறதுக்கு போவாங்க. உருக காதலிப்பார்கள். அந்த அக்காமாரும் உருக காதலிப்பினம். அப்படியான காதல்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்திலே நிஜமான காதல்களுக்கு பாத்திரமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த எதிரணியிலே நினைவுகளுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் போன்ற காதலித்தவர்களும் இருக்கிறார்கள்.
அவர்களினுடைய காதல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே ஒரு இடத்திலே பிளக் போடுவது, கொஞ்ச நேரம் சென்று இன்னொரு இடத்துல பிளக் போடுவது, 4-5 இடங்களிலே அவர்களினுடைய காதல்கள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கும். இப்படியாக நினைவுகளிலே போலித்தனமான காதல் புரிபவர்களினுடைய கதைகளாகத்தான் எதிரணியினுடைய காதல் இருக்கும். அதுவும் அவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள். அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? இலக்கிய காதல்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார்கள். அந்த காலங்களில் இப்படி இருந்தது, அந்த காலங்களில் பாலை நிலத்தில் பிரிந்து சென்றார்கள், காதலித்தோம், அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் சொல்ல வருவார்கள். அது மாத்திரமா, ராமனை எடுத்து காட்டுவார்கள், கண்ணகியினுடைய காதலை எடுத்து காட்டுவார்கள். அதே நேரம் நீங்கள் மாதவியை நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் சீதையை தீக்குழியிலே இறக்கிய ராமனையும் நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் பாலை நிலத்திலே தலைவன் பிரிந்து சென்றதன் பிற்பாடு வேறு தலைவனை தேடுகின்ற தலைவியையும் எதிர்பார்க்க வேண்டும். இப்படியானவற்றை எல்லாம் சிந்தித்துக் கொண்டு உங்களுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஏனென்று சொன்னால் இவைதான் அவர்களுக்கான முட்டுக்கட்டையாக காணப்படுகின்றது. அந்த முட்டுக்கட்டைகளை உடைத்தெறிந்து ஒரு அற்புதமான தீர்ப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். வானுக்கும் பூமிக்கும் நடக்கின்ற தூரத்தில் பூக்களை தூவட்டுமா, பூக்களின் சாலையில் பூவுன்னை ஏந்தியே வானுக்கு நடக்கட்டுமா என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான காதல் வரிகளுக்கு ஏற்றாற்போல இந்த காலத்திலே நிஜமான முறையிலே, உண்மையான முறையிலே, ஆத்மார்த்தமாக காதல் செய்கின்ற அத்துணை காதலர்களுக்கும் இந்த வாதம், இந்த பட்டிமன்றம் ஒரு சமராக, ஒரு சாட்சியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலாக வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜத்திலே என்று சொல்லி ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைத்திருக்கின்றார் லோஜன் அவர்கள். பாரதியினுடைய வரிகள், வள்ளுவனுடைய வார்த்தைகள், அதை தாண்டிய இன்றைய நிஜ மனிதர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் காதல் நிஜமாகத்தான் இருக்கின்றது. வள்ளுவன் குறளிலே வருகின்ற ஒரு கதை அழகாக சொல்லும். அங்கே கணவன் காலையிலே வேலைக்கு செல்லுகின்ற பொழுது மனைவிக்கு சொல்லி செல்லுகின்றான், இந்த பிறவியில் நான் உன்னை பிரிய மாட்டேன். மாலை வீடு திரும்புகின்ற பொழுது மனைவியினுடைய கண்களில் சோகம். இங்கே காரணம் கேட்கின்ற பொழுது பதில் வருகின்றது, இந்த பிறவியில் நான் உன்னை பிரிய மாட்டேன் எனில் மறுபிறவியில் அல்லது தொடருகின்ற பிறவியில் உனக்கு துணை யார் என்பது. இப்படியாக நிஜ வாழ்க்கையிலே காதலர்களாக இணைந்திருக்கின்றவர்கள் என்றும் பிரியா வாழ்க்கையை, எப்பொழுதும் பிரியா வாழ்க்கையை, அது அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், துயர்கள் எதிலும் தொடர்ந்திருக்கும் என்பதை சில நிஜ கதைகளினூடாக தன்னுடைய நிஜமான காதல் அனுபவத்தை அங்கே அவர் கண்டதை, கேட்டதை, பார்த்ததை சொல்லி சென்றிருக்கின்றார் லோஜன் அவர்கள். இந்த நிலையிலே காதல் நினைவில் வாழ்கின்றது என்கின்ற அணி இப்பொழுது தங்களுடைய வாதத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றது. இங்கே காதல் மகிழ்ச்சியில் மகிழ்ந்திருக்கின்றவர்கள் தங்களை மறந்து நினைவில் மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்த்திருப்போம். பொதுவாகவே காதலர்களுக்கு பசி எடுக்காது, தூக்கம் பெறாது என்று எல்லாம் சொல்வார்கள். அது ஒரு விதமான நினைவு. காதல் வாழ்க்கையிலேயே நினைவிலேயே மகிழ்ந்து தங்களை அந்த நினைவோட்டத்திலேயே கொண்டு நடத்தி கொண்டிருப்பது என்னும் ஒரு விதமான காதலினுடைய நினைவு. இந்த நினைவோட்டங்களை சுமந்து காதலாகவே இருப்பது நினைவிலே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் கதிர்சினி சவுந்தரராஜன் அவர்கள் வருகின்றார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவைக்கு வணக்கம். இன்றைய தினம் காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காதல் ஜோடிகளுக்கும் டான் டிவி சார்பாக இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இன்றைய தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, காதல் காதலாகவே இருப்பது நிஜத்திலா நினைவிலா. அதாவது எதிரணி பேச்சாளர் இப்ப கமிட்டட் ஆகி கொஞ்ச காலம்தான், புது தும்புதடி தானே, அப்ப நல்லா கூட்டுது, அப்ப நிஜத்துல நல்லா இருக்குதாம் காதல், நிஜத்துல தான் காதல் வாழுதாம், நாங்கள் முட்டு கொடுக்க வந்திருக்கிறோமாம் என்று சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார். என்ன கேட்டா, ஒரு விஷயம் கூடவே இருக்கிறத விட அந்த விஷயம் எங்களை விட்டு போகைக்குள்ளதான் அதன் அருமை நல்லாவே தெரியும் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம், ஒரு விஷயத்த இழந்துட்டோம், அல்ல இழக்க போறோம் என்ற ஒரு சூழ்நிலை வரைக்குள்ளதான் அதன் அருமை விளங்கும், அதை நாங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இருக்கேக்குள்ள அந்த நினைவுகள்ல தான் என்ன கேட்டா உண்மையான காதல் வாழ்ந்து கொண்டிருக்கன்னு சொல்லுவோம். இப்ப நான் அண்ணாவா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஆரம்பிக்கக்குள்ள சொன்னோம் காதலை கொண்டாடக்கூடிய காதலர் தின ஜோடிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அங்கால ஒரு கூட்டம் செருமி கொண்டிருக்கும். அப்ப எங்களை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, என்ன மாதிரி ஆரண்டு கேட்டா வேற யாரும் இல்லை, இந்த 90s கிட்ஸ் தான். ஏனண்டா இந்த 2002 இந்த 2003க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு காதல்ன்றது வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலண்டா என்னன்னா ஏடிஎம் கார்டு, பேங்க் பேலன்ஸ், ஸ்டேட்டஸ், பெரிய வீடு, அந்த மாதிரி கிஃப்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்களுக்கு காதலண்டுவாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஓகே,
அவங்க வந்து இதைத்தான் நிஜமான காதல்னு சொல்லி எண்ணுவாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்டா, இந்த காதல் வந்து எங்களுடைய பழைய காதலனோ காதலின்றையோ ஒரு புகைப்படத்தை பார்க்கக்குள்ள, அல்லது அந்த ஆளுண்ட ஒரு பெயரை ஏதாவது ஒரு தேநீர் கடையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு விளம்பர பலகையிலேயோ பார்க்கக்குள்ள, அல்லது ஒரு பேருந்து பயணத்தின் போது கேட்கக்கூடிய அந்த இளையராஜாவினுடைய அல்லது AR ரஹ்மான் பாடல்களினூடாக வெளிக்கொண்டு வரும் பொழுது அந்த நினைவுகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல முட்டும். அந்த நேரம் நாங்கள் இன்னொரு நபரோட பேசிக்கொண்டிருக்கலாம், அது வேற பிரச்சனை, அதை பற்றி கதைக்க வர இல்லை. ஆனா அந்த நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க முதலாவதாக சந்தித்த அந்த நேரம், நாங்கள் பேசிய ஏதோ ஒரு சொற்கள் வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல இதயத்துல கணக்கும். அந்த மாதிரியான நினைவுகள் தான், அந்த நினைவுல தான் காதல் வாழுதுன்னு சொல்லி சொன்னா அதுல எந்த ஒரு அது வந்து மிகையாகாது. அது மட்டும் இல்லாம இந்த அழகாக சொல்லி இருப்பார், அதாவது வந்து மனுஷியபுத்திரன் அழகாக சொல்லி இருப்பார், ஹரியண்ணாக்கு மனுஷியபுத்திரன் கவிதை எடுத்தாலே கடுப்பாக, வேணண்டா ஹரியண்ணாட காதலின புள்ள கனடால பனிக்க விளையாடி கொண்டிருக்கு. அப்ப பரவாயில்ல, இருந்தாலும் இப்போது போகிறேன் உன்னிடம் திரும்பவும் வருவேன் ஒரு நினைவாக, இப்போது இருப்பதை விடவும் துலக்கமாக அழகாக சொல்லி இருப்பார். அதாவது மிகவும் அழகாக சொல்லி இருப்பார். அந்த ஒரு நினைவலைகள் தான் அந்த காதலை வந்து வீரியப்படுத்துது, அந்த நினைவலைகள் தான் அந்த காதலை வந்து மிகைப்படுத்துது. ஆனா தற்காலத்தோட ஒப்பிடைக்குள்ள தற்காலத்துல வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து காதல் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா வெறுமனே ஒரு பொழுதுபோக்காகவும், அதாவது இன்றைய காலத்துல வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சமுதாயம் ஏற்படுத்தி தந்திருக்கு. அந்த கடிதங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட சுகங்களையோ அல்லது வாய்க்கால் வரம்புல முதலாக காதலின் கையை பிடிக்கக்குள்ள வரக்கூடிய அந்த சுகங்களையோ இன்றைய கால தலைமுறை வெறுமனே ஒரு குளியலறைக்குள்ளோ அல்லது மறைக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திற்குள்ளோ முடக்கி விடுகின்றது. என்னதான் நாங்கள் இன்னொரு திருமணம் செய்தாலும் இன்று சொல்லப்படாத எத்தனையோ காதல் கதைகள் நினைவுகளினூடாக நிஜங்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அதாவது நிஜங்களினூடாக நினைவுகளாக வாழல, நினைவுகளினூடாக நிஜங்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சொல்லுவாங்க, இந்த சில பேர் வந்து தங்களுடைய காதலி, அதாவது முதல் காதலி அல்லது காதலனுடைய பெயரை வந்து இந்த பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்களோ தெரியல, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெயர்களை வந்து சூட்டி வைத்திருப்பார்கள். அல்லது தங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகளுக்கு தங்களுடைய அந்த பெயர்களை, தங்களுடைய முதல் காதலன் அல்லது முதல் காதலினுடைய பெயர்களை சூட்டி வைத்திருப்பார்கள். அங்கு நினைவினூடாக ஏதோ ஒரு விதத்தில் காதல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. எனவே காதலாகவே இருப்பது நினைவில் தான் என்று ஆணித்தனமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காதல் காதலாகவே இருப்பது நினைவிலே என்கின்ற அணியின் முதலாவது பேச்சாளர் கதிர்சினி அவர்கள் நினைவில் மகிழ்ந்து இருப்பவர்களுடைய நிலைகளை நினைவுகளினூடாகவே எடுத்து சொல்லி சென்றிருக்கின்றார். காதலை தொலைத்தவர்கள், காதலில் மறுக்கப்பட்டவர்கள் இன்றும் அந்த நினைவுகளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக அவர்கள் காதலித்த காலத்திலே மகிழ்ந்திருந்த அந்த சம்பவங்கள், அந்த காட்சிகள், அவர்கள் கண்ட அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையின் திசை மாறியிருந்தாலும் காதலின் வழியே அந்த நினைவிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இன்று அங்கே நிஜத்திலே இணைந்திருக்கின்ற காதல்களை விட நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை காதல்கள் தான் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி சென்றிருக்கின்றார். இரவு பொழுதுகள் பொதுவாகவே காதலர்களுக்கு இனிமையானவை. ஒரு காதலியினுடைய ஏக்கம், அங்கே சப்தம் நடுநிசி நிசப்தமாகிவிட்டது, ஊர் உலகம் எல்லாம் அங்கே அடங்கிவிட்டது. இவளுக்கோ தூக்கம் வரவில்லை, காதலனுடைய நினைவுகள். காதலி அங்கே ஊரை பேசுகின்றாள், உலகத்தை பேசுகின்றாள். இந்த நேரத்திலே நான் நினைவுகளில் தவித்திருக்கின்றேன், முழித்திருக்கின்றேன். ஆனால் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கின்றதே, இந்த உலகத்துக்கு என்னாகிவிட்டது? இது எங்களுக்கு சங்கச்செய்யுள் தருகின்ற செய்தி. இப்படியாக நினைவில் திளைத்திருக்கின்ற காதல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சம்பவத்திலும் எந்த நேரத்திலும் அங்கே பகல் தெரியாது, சாமம் தெரியாது, சூடு தெரியாது, குளிர் தெரியாது என்று அங்கே நினைவுகளினுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே இணைந்திருப்பது. இந்த நினைவுகளில் காதல்கள் திளைத்திருக்கின்ற பொழுது இல்லை, காதல் காதலாகவே நிஜத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வருகின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை மாணவி அபிஷாயினி கிருஷாந்த் அவர்கள். பாருங்கள்.
தமிழுக்கு அமுதென்று பெயர், என் இன்பத் தமிழ் உயிருக்கு நேர். நல்லதொரு நாளிலே டான் டிவி சொந்தங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காதல் காதலாகவே இருப்பது நிஜத்திலா நினைவிலா. நிஜத்திலே என்று பேசுவதில் மெத்த மகிழ்ச்சி. உண்மைகளுக்கு அப்பால் உண்மைகளை, நினைவுகளுக்கு அப்பால் உண்மைகளை பேசுவதிலே மகிழ்ச்சி. எதிர்த்தரப்பு தலைவர் சொல்லியிருந்தார், காதலித்து விட்டு காதலர்களுடைய பெயர்களை 2-3 நாய்க்குட்டிகளை வாங்கி வைத்து விட்டால் அது காதலா, அது காதலாக கொண்டாடப்படுவதாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வியப்பாக இருக்கிறது. காதலை காதலாக கொண்டாடுவதற்கு அவர்களுடைய பெயர்களை இன்னொரு தலைமுறைக்கு தெரியப்படுத்துவதாக இல்லாமல் ஒரு நாய்க்குட்டிக்கு பெயர் வைப்பதால் மட்டும் அது எப்படி காதலாகும் என்பதுதான் என் தரப்பு கேள்வியாக இருக்கின்றது. காதலும் வீரமும் இரு கண்ணென கொண்டவர்கள், மரபு வழி வந்தவர்கள் நாம். உணர்வுகள் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் இந்த காதல் ஒரு கற்பனையாக மட்டும் இருந்துவிட முடியாத ஒரு விடயம். காதல் என்பது ஒரு வாழ்வின் ஒரு அங்கம். இதை பாரதி அழகாக சொல்லி இருக்கிறார். கண்ணன் மனந்தான் காதலான் ஆனான், காதல் பெருக்கே உலகிலே இருக்கு என்று. பாரதி மனிதர்களின் வாழ்க்கையில் அடிப்படையே காதல் என்று சொல்கின்றான். அப்படியாகப்பட்ட ஒரு காதலை வெறுமனே நினைவில் வைத்திருப்பதால் காதலாகி விடுமா என்பதுதான் என் தரப்பு கேள்வியாக இருக்கின்றது. இன்னொரு விடயம், இந்த தரப்பு சமுதாயத்திற்கு இந்த காதல் என்றால் என்ன என்ற விளக்கம் சற்று குறைவாகவே இருக்கின்றது. உன்னோரு முரண்படுவது மட்டுமல்ல காதல், வெறும் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து உணர்வை புரிந்து நிகழ்தலில் நிகழ்த்தப்படுவதை காதல் சொல்வதோடு எம்மை தகவமைத்துக் கொள்வதற்கும் காதல் தனக்காக காத்திருக்க தெரிந்து மாறிவிட்டேன் என்பதற்கு அப்பால் எங்களை தங்களால், அதாவது எங்களை எங்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காதல் தான் காதல். அந்த காதல் எங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே இத்தகைய காதல் வெறுமனே எவ்வாறு ஒரு நினைவிலே அடுத்த கட்டத்திற்கு எங்களை கொண்டு செல்லக்கூடியது. இன்றைக்கு எங்கட உடல எங்களுக்கு தெரியும், ஆனா எங்கட உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியுமா? இல்ல. ஆகவே இந்த உயிர் எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமானதென்றால், இந்த உடலுக்கு உயிர் தேவை, உயிருக்கு உடல் தேவை. அவ்வாறுதான் அவனுக்கு அவள் தேவை, அவளுக்கு அவன் தேவை. இவை இரண்டர கலந்துதான் அந்த காதல் உணர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே காதல் என்பது வெறுமனே ஒரு பட்டாம்பூச்சிகளை கொடுத்து நினைவுகளை கொடுப்பது மட்டுமல்ல. காதல் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளையும் பயணத்தில் எடுத்துச் சென்று இருவர்களும் தாமும் சேர்ந்து உயர்ந்து கொள்வதுதான் காதல். ஆகவே அத்தகைய காதல் நிஜத்திலே இருக்கப்பட வேண்டும். நிஜத்திலே அக்காதல் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் என்று சொல்றாங்க. இவ்வளத்துக்கும் பின்னால ஒரு காதல் ஒருவருக்கு இருக்குமானால் அந்த காதல் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய திறன் என்ன, உன்னை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு உயர்த்தலாம் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக ஒரு காதல் இருக்கின்ற சமயத்தில் மட்டும்தான் அது காதலாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபாயும் காதல் கொள்கிறார்கள். காதல் அவருடைய போராட்டத்திலே காதலாக கஸ்தூரிபாய் போய் நிற்கிறார். ஆகவே அந்த மாதிரி உன்னுடைய எல்லா போராட்டத்திலும் நான் இன்று உன்னோடு வந்து நிற்பேன் என்று சொல்வதுதான் காதல். ஆகவே அந்த காதல் தான் உண்மையிலேயே நிஜத்திலேயே காதலாக இருக்குமே தவிர, இன்றைக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிற சில காதல்களை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொள்ள போகிறார்கள். அதாவது இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே, எந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம், எந்த டெடிபியார் வாங்கி கொடுக்கலாம், எத்தனை டெடிபியார் வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா இப்படியெல்லாம் செஞ்சால் தானே நாளைக்கு நினைவில் இருக்க போகுது. உண்மையை சொல்லுங்க பாப்பா, உங்களோட மனதுக்குள்ள ஒரு நபர் ஏதாவது பெரிய சர்ப்ரைஸ் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. அந்த ஆள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களை பார்த்தா எந்த பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? இல்ல. இன்னொரு தரப்புக்கு எப்படி ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயத்தை கொடுக்கலுமோ, இந்த வியாபார பண்டமா இன்றைக்கு காதல் மாறுகின்ற போது மட்டும்தான் அந்த நினைவு இந்தியான் காலத்து தலைமுறைக்கு நினைவாகவே இருக்கின்றது. ஆகவே அந்த நிஜத்தில் ஒரு உயிரோடு அன்போடு அது கொண்டாடப்படுகின்ற போது அது நிஜத்தில் மட்டும்தான் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஃபீலிங்ஸ், அதாவது இந்த காதல் என்பது ஒரு உணர்வு ரீதியானது. இந்த உணர்வு
அடுத்த கட்டத்திற்கு ஒரு இடத்திலே கடத்தப்படுகின்ற போது மட்டும்தான் அது காதலாக இருக்கும். நினைவாக நீங்க மனதுக்குள்ளே வச்சுக்கொண்டு வெளிப்படுத்தாம இருந்தா அது எப்படி காதலாக இருக்கும் என்ற கேள்வியை எடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். காதல் நிஜத்திலேயே காதலாக இருக்கின்றது என பேச வந்த அபிஷாயினி அவர்கள் நிஜத்தின் நிழல்களை பதிவு செய்து சென்றிருக்கின்றான். நாய்க்குட்டிக்கு பேர் வைப்பது எல்லாம் காதலாக கொள்ள முடியாது, அந்த கதைகளை எல்லாம் தூக்கி போடுங்கள். காதல் மனித குலத்தினுடைய அடிப்படை. எங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்துவது காதல். காதல் துணையாக இருப்பது. வள்ளுவன் வாழ்க்கை துணை நிலத்திலே சொல்லுகின்ற மனத்தக்க மாண்புடையாள் என்பதாக தன்னுடைய துணையின் உயர்ச்சியிலே வளர்ச்சியிலே துணை நிற்கின்ற ஒரு ஊன்றுகோல், துணையாக தோள் கொடுத்து நிற்கின்ற விடயம் காதல். இது இன்றைய காதலர்கள் காதலர் தினத்திலே கடற்கரைக்கும் கடைத்தெருவுக்கும் போய் கடலை போட்டு மகிழ்ந்திருப்பதை மட்டும் நாங்கள் காதலாக கொன்றுவிட முடியாது. அவற்றை தாண்டி உண்மை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இணைந்திருப்பதே காதல் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். சங்க குறுந்தொகை செய்யுள் அழகாக சொல்லும் காதல் நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரிலும் ஆறளவின்றே காதல் என்று சொல்லி காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலான அந்த உணர்வு காதல் எப்படி பரந்து விரிந்திருக்கின்றது என்பதை அழகாக சொல்லி செல்லும். அப்படியாகத்தான் உண்மை காதலும் என்று பதிவு செய்து சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே நிஜங்களை தாண்டி நினைவுகளில் வாழ்ந்திருக்கின்ற காதலே காதலாக இருக்கின்றது என்று தன்னுடைய அணிசார்பான கருத்தினை முன்வைப்பதற்காக வருகின்றார் முகாமைத்துவ பீட மாணவி கார்த்திகாயினி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வாருங்கள். அன்னை தந்த தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த காதலர் தின நன்னாளிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே மற்றும் எதிர்த்தரப்பு தோழர்களே, டான் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய நேயர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த காதலர் தின நன்னாளினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய வாதத்திற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த வரலாறுகளை எங்களுடைய நினைவுகள் என்று பேசப் போகிறவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுடைய வாதத்திற்கு எதிரணித் தலைவர் ஏலவே டிஸ்க்ளைமர் வச்சுட்டு சென்றுட்டார். இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி பேசுவோம் அப்படி என்று நாங்கள் ஆரம்பத்தில் எதை கூற விரும்புகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழும் பண்பாடமும் கலாச்சாரமும் எங்கு அதிகம் பறைசாற்றப்பட்டது என்று சொன்னால் இந்த சங்ககால வரலாறுகள் மிகையாகாத ஒன்றாக இருந்தது. அதிலும் இந்த அகத்திணை புறத்திணை என்று ஒரு மன்னனுடைய வீரத்தையும் அவனுடைய படைபலத்தையும் புகழ்ந்து பாடுவதற்காக புறத்திணையை வைத்திருந்தார்கள். அகத்திணை என்கின்ற பொழுது மென்மையான உணர்வுகளான இந்த காதலை பாடுவதற்காக அகத்திணை ஒன்றை வைத்து வாழ்ந்தவன்தான் இந்த தமிழன். ஆனால் இன்று எங்களுடைய நிஜ காதல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய காதல்கள் எல்லாம் நினைவிலேயே காதலாக இருந்துவிட்டு போகட்டும் என்பதுதான் இன்று எங்களுடைய வாதமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அதன்படி நாங்கள் எங்களுடைய நடுவர் இந்த வாதத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். மகிழ்ந்தவர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மகிழப் போகிறவர்கள் எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்து சொன்னாரே தவிர மகிழ்ந்து முடித்தவர்களை பற்றி யாரும் பேசுவதே இல்லை. இங்கே எத்தனை பேருக்குள் மகிழ்ந்து முடிந்த காதல்கள் இருக்கின்றது என்பதை பார்த்தோமானால் நடுவர் அவர்களே, காதல் நிஜத்தை காட்டிலும் நினைவில் வாழ்வதுதான், காதலாக வாழ்வதுதான் உண்மையான விடயம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். அதற்கு எங்களுடைய எதிரணி பேச்சாளர்களும் சான்றாக கூட இருக்கலாம். இன்று நாங்கள் பாலை, குறிஞ்சி, நெய்தல், மருதம், முல்லை என்றெல்லாம் வகைப்படுத்தி செய்த காதலை இன்றைய சமகாலத்தில் எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? வாட்ஸ்அப் காதல், இன்ஸ்டாகிராம் காதல், ஃபேஸ்புக் காதல் என்று இன்றைய காதலுடைய வகைப்பாடுகள் எல்லாம் மாறிவிட்டது நடுவர் அவர்களே. எங்களுக்கு இந்த நினைவில் காதல் எப்படி இருக்கின்றது என்ற தாற்பரியத்தை பார்க்கின்ற பொழுது நிஜத்தை காட்டிலும் நினைவில் தான் இந்த காதல்கள் எல்லாம் காதலாகவே இருக்கின்றது நடுவர் அவர்களே. எங்களுடைய எதிரணி பேச்சாளர் ஒருவர் கூறியிருந்தார், இவர்கள் சீதையை தீக்குழியில் தள்ளிய ராமனை பற்றி பேசப் போகிறார்களா அல்லது அந்த சீதையை பற்றி பேசப் போகிறார்களா என்று. ஏன் அவ்வளவு தூரத்திற்கெல்லாம் செல்வான் நடுவர் அவர்களே? அன்று பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது மனைவியின் காதை அறுத்த கணவன் என்ற ஒரு செய்தியை நான் பார்த்திருந்தேன் நடுவர் அவர்களே. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது உருகி உருகி காதலித்த காதல்கள் எல்லாம் இப்படி உதவாமல் போவதை காட்டிலும் இந்த காதல்கள் நினைவிலே இருப்பது எனக்கு மேலும் நன்மையாக இருக்கின்றது நடுவர் அவர்களே. அடுத்ததாக ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இந்த காதல் காதல் காதல்
காதல் இல்லையேல் சாதல் என்று பாடிக்கொண்டு திரிந்த எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இன்று பலர் வந்து காதலுக்காக உயிரை மாய்த்த தேவதாஸ்களாகவும் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல காதல்கள் இன்னமும் தாலி கயிறில் தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது நடுவர்களே. இப்படிப்பட்ட காதல்களை எல்லாம் நாங்கள் நிஜ வாழ்வில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய காதல்கள் எல்லாம் வெறும் நினைவிலேயே இருந்துவிட்டு போகட்டுமே என்பதுதான் எங்களுடைய ஆத்ம திருப்தியாக இருக்கின்றது. எங்களுடைய அடிப்படை விடயமாக எதிரணியிலும் இதை முன்வைத்திருந்தார்கள். காதல் என்பதை ஒரு ஃபேண்டசியான ஒரு பொருளாகவும் அதை ஒரு ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விடயம். காதல் என்பது இல்லை என்று சொன்னால் அவன் கையால் ஆகாதவன் என்று பார்ப்பதை முதலில் இந்த சமுதாயம் நிறுத்த வேண்டும். மற்றவர்கள் காதலிக்கிறார்கள் என்பதற்காக நான் காதலிப்பதற்கு தயாராக இல்லை நடுவர்களே. என்னை புரிந்து கொண்டு என்னை நானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் வெறும் வரைக்கும் நான் நினைவிலேயே காதலித்து விட்டு செல்கிறேனே, அதுவரை என் காதல் காதலாக நினைவில் மட்டுமே வாழ்ந்து விட்டு செல்லட்டுமே என்பதுதான் என்னுடைய வாதமாகவும் இருக்கிறது. எதிரணியில் சொன்னார்கள் இந்த காதலர் தினம் வரப்போகிறது, இனி சர்ப்ரைஸ் எல்லாம் வரப்போகுது, அது எல்லாம் எங்களுக்கு பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. உண்மையில் மன்னிக்கவும், நான் இன்னொருத்தியை காதலிக்கிறேன், மன்னிக்கவும் எனக்கு வீட்டில் திருமணம் பேசிவிட்டார்கள் என்று சர்ப்ரைஸ் பண்ணாத வரைக்கும் அந்த காதல்கள் எல்லாம் அழகாகத்தான் நடுவர்களே இருக்கும். இப்படியான காதல்களுக்கு மத்தியில் நாங்கள் எதை கூற விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்த காதல்கள் எல்லாம் வெறும் நினைவில் மட்டுமே வாழ்ந்து விட்டு போகட்டும். எங்களுடைய எதிரணியில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த சோசியல் மீடியா காதலை பற்றி தான் நாங்கள் அதிகம் பேசுவோம், சமூக வலைத்தள காதல்களை பற்றி. நடுவர்களே, இந்த மண் தாங்கிய காதல்களை பற்றி ஏன் நாங்கள் பேச தவறுகிறோம்? அவசர இயக்கத்தில் நானும் அவரும் சந்தித்துக் கொள்கையில் லேசாக தன்னுடைய கண்ணை திறந்து மூடிக்கொள்ளுவார். அவருக்கும் தெரியும் எனக்கு இது போதும் என்று. இப்படி ஒரு கவிதையை எழுதிவிட்டு வெறும் நினைவுகளோடு அந்த ஆத்மாக்கள் இந்த மண்ணில் புதைந்திருக்கையில் நிஜ காதல்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் நடுவர்களே. என்னை பொறுத்தவரை நினைவில் தான் இன்னும் காதல் காதலாக இருக்கின்றது. காதல் இருக்கலாம் நடுவர்களே, அது காதலாக இருக்கின்றதா என்பதுதான் இன்றைய வாதமாக இருக்கிறது. உருகி உருகி காதலிப்பார்கள், அண்ணாட்ட அடிவாங்கி தம்பிட்டு அடிவாங்கி எல்லாம் அந்த ஒரு பெண்ணை கரம் பிடிப்பார்கள். அந்த பிடித்த கரத்தை எத்தனை பேர் தன் இறுதி மூச்சு வரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் காதல் காதலாகவே இருக்கிறதா என்பதற்குரிய சாட்சியாக இருக்கிறது. இதே போன்றுதான் எங்களுடைய எதிரணியில் இன்னும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த டிப்ரெஷனை குறைப்பதற்காகவாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்க வேண்டும். உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன் நடுவர்களே. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு ஆணிற்கு ஒரு பெண் துணை தேவை, ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் துணை தேவை. இருவரும் காதலில் திளைத்து மகிழ்ந்து உறவாடி வாழ்வதற்கும் அந்த வாழ்வை அழகுறச் செல்வதற்கும் ஒரு காதல் என்ற ஒரு விடயம் தேவை. ஆனால் இந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு காதலிங்கன்னு சொல்லி டிப்ரெஷனே காதலா மாறுற அளவுக்கு வரக்கூடாது. அதுதான் இந்த நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மட்டும் உருகி உருகி காதலித்து ஒருவர் மட்டும் உண்மையாய் இருப்பது காதல் இல்லை நடுவர்களே. அது எப்படிப்பட்ட காதல்கள் தான் இந்த நிஜ காதல்களில் இருக்கின்றது. பல சான்றுகளை காதலுக்கு அளித்தார்கள். தலைவன் போரிற்கு செல்கின்ற பொழுது, தலைவி தனிமையில் வாடுகின்ற பொழுது தோழியை உரைத்து தன்னுடைய காதல் நிலைமையும் தன்னுடைய நிலைமையையும் விவரித்த காதலிகளுக்கு மத்தியில் என்று ஸ்கிரீன்ஷாட் அனுப்பித்தான் இந்த காதலை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிஜ காதல்கள் எல்லாம் மண் தோண்டி குழி தோண்டி புதைத்து மண் மூடி விட்டு நாங்கள் ஒரு மரத்தை நட்டுவிட்டு செல்வதுதான் புனிதமான ஒரு செயலே தவிர, இந்த நினைவில் வாழ்ந்து இந்த மண்ணோடு மண்ணாகி போனவர்களை போன்று ஒரு நினைவில் அற்புதமான காதல் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். நன்றி நடுவர்களே. காதல் நினைவிலே என்கின்ற அணியின் இரண்டாவது பேச்சாளர் கார்த்திகாயினி அவர்கள், இன்றைய காலத்தில் நிஜத்தில் வாழ்கின்ற பொய்க்காதல்களிலும் நினைவில் வாழ்கின்ற காதல்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே சீதை ராமனை பேசுகின்றவர்கள் நினைவில் 14 ஆண்டுகள் கழித்த ஊர்மிளையை கருத்தில் கொள்வதில்லை. அவருடைய வாழ்க்கையின் காதல்கள் அந்த நினைவில் வாழ்தலை எங்களுக்கு காதலின் உணர்வுகளை உரமாக சொல்லி சென்றதான காதல்கள். அதை தாண்டி என்னை நானாக காட்டுகின்ற காதல், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காதல் வரும் வரைக்கும் நினைவில் வாழ்வதே மேல் என்பதாக அவருடைய கருத்து நகர்ந்திருந்தது. எங்களுடைய நினைவில் வாழ்தல் என்கின்ற தொனியில் அல்லது அந்த பார்வையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அந்த கோணத்திலே மெச்சுகின்ற காதலாக இருப்பது என்று சொல்லி சொன்னால், ஆண்டாளினுடைய காதல். கண்ணன் கிடைக்க மாட்டான் என தெரிந்தும்
தெய்வாம்ச நிலையில் இருப்பவனை மனித நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய காதலனாக, கணவனாக, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ என்று சொல்லி அவன் மீதான காதலை, அன்பை பகிர்ந்து அந்த நினைவில் மூழ்கி திளைத்திருந்தது ஆண்டாளினுடைய காதல். அது காதலாக நினைவில் வாழ்ந்திருந்தது என்பதற்கான ஆதாரம். இந்த நிலையிலே நிஜ காதல்கள் காதலாக திளைத்து தித்தித்து இருக்கின்றது என்று அந்த அணியினுடைய இறுதி பேச்சாளர் அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வர இருக்கின்றார். வடக்கு மாகாண கூட்டுறவு உணவுத்தர பரிசோதகர் மோகன்ராஜ் ஹரிகரன் அவர்கள். பாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே, என் அணியினரே, எதிரணியினரே, இன்றைய தினத்திலே காதலாகி கசிந்து காதலர் தினத்தை உருக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எனதருமை காதல் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்களோடு இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே நுழையலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த மன்றிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு காதலாயிருப்பது நிஜத்திலா நினைவிலா என்பதாகும். அருமையான தலைப்பு. என்னவென்றால், இந்த காதல் நாங்கள் கடந்து வந்த காதலையும் இங்கே நாங்கள் இந்த அவைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்து கொண்டிருக்கிற காதலையும் இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இரண்டு காதல்களையும் இந்த காதலர் தினத்திலே பேசுவது என்பது மிக நல்ல விடயமாக இருக்கிறது. ஆனால் எதிரணியிலே வந்தவர்கள் நல்லதை பேசினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு இவர்கள் கூறினார்கள், இன்றைக்கு ஏதோ பாத்ரூம் காதல் என்றார்கள், ஏதோ ஸ்கிரீன்ஷாட் காதல் என்றார்கள். காதலிலே காமம் தேவையில்லாத ஒன்று இல்லை என்பதை பாரதியே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். பாரதி கூறுகிறான், காதலினால் மானுடருக்கு கலவியுண்டாம் என்று கூறுகிறான். கலவியிலே மானுடருக்கு கவலை தீரும் என்றும் பாரதி கூறுகிறார். காதல் என்றால் கலவி இருக்க வேண்டும் என்கிறான் பாரதி. அந்த கலவியால் தான் மனிதனுக்கு கவலை தீரும் என்பதையும் பாரதி கூறுகிறான். காதலினால் மானுடருக்கு கவிதையுண்டாம், காதலினால் சிற்ப முதல் கலைகள் உண்டாம், ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று சொன்ன பாரதி காதலினால் மரணம் பொய்யாம் என்று கூறுகிறான். காதலினால் ஒரு மனிதன் சாகாமல் இருத்தல் கூடும். ஆகையால் காதலினால் மரணமும் பொய்யாம் என்று கூறக்கூடியவன் தான் பாரதியாக இருக்கும் போதும் பாரதியினுடைய பார்வையிலே காதலிலே காமம் இருக்க வேண்டும். இன்றைக்கு கூறினார்கள் அல்லவா, நிஜ காதல் எல்லாம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று. இன்றைக்கு பாருங்கள், புலம்பெயர் தேசங்களுக்கு எல்லாம் புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களை, அவர்களை நெஞ்சிலே சுமந்து கொண்டு தங்கள் காதல்களை தங்களுடைய இதயத்தில் நிரப்பிக்கொண்டு வீட்டு வாசலிலே தனது கணவன் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா அந்த மனைவி. அவளுக்கு தெரியும் இந்த நிஜ காதலுடைய ஆழம் எவ்வாறு இருக்கிறது என்று. நீங்கள் பேசினீர்களா, வீடியோ கோல் காதல் இன்றைக்கு வந்துவிட்டது என்று. பிரான்சிலும் லண்டனிலும் ஜெர்மனிலும் கொட்டும் பணியில் வேலை செய்யும் தனது கணவன் தனக்கு எடுக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ கோலிற்காக காத்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தெரியும் இந்த நிஜ காதலுடைய ஆழம் எவ்வாறு இருக்கும் என்று. அதிகமாக பேசினார்கள் இன்றைக்கு காதலிலே அது இருக்கிறது இது இருக்கிறது என்று. எனக்கு தெரிந்த ஒரு தேசம், மண் விடுதலைக்காக போராடிய தேசம். அந்த தேசத்திலே ஆணை நேசித்தவளை விட, பெண்ணை நேசித்தவளை விட, ஏன் தன்னை நேசித்தவர்களை விட மண்ணை நேசித்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு புள்ளியிலே அவர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே தாங்கள் கொண்ட காதலை அந்த பெண்ணும் சுமந்திருக்க, மண் மீது கொண்ட காதலுக்காக தனது எல்லை வரை சென்று வீரமரணம் எய்து இந்த காதலினுடைய நிஜ வாழ்க்கையை எங்களுக்கு காட்டிய வீர புருஷர்களை அந்த மண்ணிலே நான் கண்டிருக்கிறேன். அப்படி வாழ்ந்த மண்ணிலே வந்து நிஜ காதலில் ஒன்றும் இல்லை என்று பேசுவது எங்கே? கார்த்தியாயினி வந்தார். தாலியில் தான் தொங்குகிறது காதல் என்றால், காதல் தாலியில் தொங்காமல் வேறு எங்கு தொங்க வேண்டும்? தாலியில் தொங்காத காதல்கள் எல்லாம் தூக்கிலே தான் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்கு பெயர் காதல் இல்லை என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிஜ காதல் எங்கே என்று தேடி பார்த்தாராம், எங்கும் கிடைக்கவில்லையாம். இன்றைக்கும் 60வது திருமண நாள் வரை இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய வாழ்க்கையிலே அந்த நிஜ காதலை நாங்கள் பார்க்கலாம். எங்கள் பாட்டி பாட்டனுடைய வாழ்க்கையிலே அந்த நிஜ காதலை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் தனது பல்கலைக்கழக வாழ்க்கைக்காக தனது காதலியை அனுப்பிவிட்டு 4-5 வருடங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிஜ காதலை காணலாம். இவ்வளவும் நிஜ காதலாக இருந்துவிட்டு போகட்டும். நாங்கள் வருவோம் இப்பொழுது இந்த நினைவுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நினைவுகள் எங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது என்பதை பார்ப்போம். மரணங்கள் கூட விரும்பாத ஒன்று தற்கொலை என்று கவிஞன் எழுதுகிறான். இந்த தற்கொலையினுடைய உச்சபுள்ளிக்கு வருபவர்களை கேட்டு பாருங்கள். எதற்காக தற்கொலை செய்கிறீர்கள் என்றால், எனக்கு நடந்த சம்பவங்களின் நினைவுகள் என்னை கொள்வதை விட என்னை நானே கொள்வது மேல் என்று கூறும் பொழுது நினைவுகள் கொடுக்கக்கூடிய வழிகள் எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள். இந்த காதலிலே சாதித்தவர்களுக்கு எல்லாம் நினைவுகள் நன்றாக இருக்கும். காதலிலே தோற்றவர்களுக்கு இந்த கைதான் என் வாழ்நாளை பற்றி வரப்போகிறது என்று நினைத்த அந்த கை எங்களை அறியாமலேயே கையை நழுவி போன அந்த வழியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
நீ சாப்பிட்டு விட்டாயா, தூங்கி விட்டாயா, என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று கேட்ட அவளினுடைய குறுஞ்செய்தி வராமல் வாழ்ந்த நாட்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கை தான் நாங்கள் வாழப்போகிறோம், இப்படித்தான் நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம், எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறப்பார்கள், என்னுடைய சாயலில் ஆண் பிள்ளையும் உன்னுடைய சாயலில் பெண் பிள்ளையும் என்று அவர்களுக்கெல்லாம் பெயர் சூட்டி நாங்கள் கனவிலே வாழ்ந்த வாழ்க்கை கண்முன்னே காணாமல் போகும் பொழுது எல்லாம் சூனியமாகி போய் நின்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த நினைவுகள் கொடுக்கக்கூடிய வலிகள் எவ்வாறு கொடூரமானது என்று பாருங்கள். காதல் கொடுக்கக்கூடிய நினைவுகள் வலிகளாகத்தான் மாறுகிறது. அந்த வலிகளிலே நாங்கள் ஆனந்தமாயிருக்க எத்தனித்த காதல்கள் அத்தனையும் காணாமல் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நினைவுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், இந்த நாங்கள் காதலிக்கும் வேளையில் எது எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததோ, பிரிந்த பிறகு அது எல்லாம் கவலையாக மாற்றி எங்களை கொள்ளக்கூடிய ரணங்களாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த நினைவுகளுக்கு தான் இருக்கிறது. அந்த நினைவுகளிலே காதல் இன்றைக்கும் வாழும் என்று கூறுகிறீர்கள் என்றால் அது எங்கே வாழ்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை நினைத்து விடலாம், மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். என்ன செய்ய, இருப்பதோ ஒரு மனம், 2 மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மற்றொன்று மறந்து வாழ என்று கண்ணதாசன் எழுதுகிறான். கண்ணதாசனுக்கே தெரிகிறது, நினைத்து விட்டோம் என்றால் மறப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும் என்றால் நினைவுகள் எவ்வளவு கொடூரமானவை என்பவற்றையும் முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஞானி ஒருவர் கூறுகிறார், இந்த பெல்ட் பொருந்தவில்லை என்றால், பெல்ட்டை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு பொருந்தவில்லை என்ற அர்த்தம். இந்த சப்பாத்தை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு பொருந்தவில்லை என்ற அர்த்தம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் என்றால் அவை பொருந்தவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே பொருந்திய வினாடிகளை நாங்கள் நினைப்பதும் இல்லை, பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை. நினைவுகள் தான், வலிகள் தான் நினைவுகளாக மாறுகிறது. சுகங்கள் நினைவிலோ நிஜத்திலோ நிலைப்பதில்லை என்று கூறும் பொழுது இந்த நிஜம், காதல் கொடுக்கக்கூடிய இந்த நினைவுகள் அத்தனையும் எவ்வளவு ரணமாய் எங்களை கொள்ளும் என்பதை சற்று நினைத்து பாருங்கள் என்பதைத்தான் நான் கூறுகிறேன். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிழையான உதாரணங்களை கூற தேவையில்லை. நிஜத்திலே வாழக்கூடிய காதலர்களாக எங்கள் அம்மா அப்பாவை காட்டுங்கள். தள்ளாடும் பருவத்திலும் மனைவி சாப்பிட்டு விட்டாளா, மருந்து குடித்து விட்டாளா என்று கணவன் தூங்க வைத்த பிறகு இன்றைக்கு உறங்க போகக்கூடிய அந்த பாட்டி தாத்தாக்களை காட்டுங்கள். இதுதான் காதல் என்று பண்ணைகளையும் கோட்டைகளையும் காட்டி இதுதான் காதல் என்று அவர்களுடைய மனதிலே கோட்டைகளை வளர்த்து விடாதீர்கள் என்று கூறி மீண்டும் அத்தனை பேருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி. காதல் காதலாகவே நிஜத்தில் வாழ்கின்றது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் ஈழத்து குரல் ஹாரி அவர்கள் அவருடைய நினைவுகள் நிஜங்கள் அத்தனையும் தொட்டி சென்ற காதல்களை இங்கே கொட்டி சென்றிருக்கின்றார். ஆதலால் காதல் செய்வீர், பாரதி சொன்னான். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல், அதுவும் பாரதி தான் சொல்லியிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது 2 மனம் வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்னது போல நினைவுகள் சுமையானவை. அவை வாழ்க்கையில் உண்மையான காதலை அனுபவிக்காதவர்களுக்கு சோகங்களையும் சுமைகளையும் கொடுப்பதாகவே இருக்கின்றதை ஒழிய காதலை காதலாகவே வாழ வைத்து கொண்டிருப்பது நிஜங்கள்தான். இன்றைய உலகிலும் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நிஜ காதல்கள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாறாக அங்கே விட்டு சென்றவை அல்லது பிரிந்து சென்ற அந்த காதல்களுடைய நினைவுகள் துன்பங்களையும் ரணங்களையுமே கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே காதலை காதலாக வாழ வைத்துக் கொண்டிருப்பது நிஜங்களே என்று தன்னுடைய அணிக்கு வெளிச்சேர்க்கின்ற வகையிலான இறுதித்தரப்பு வாதத்தை அங்கே நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நிலையிலே இல்லை, நினைவுகளே காதலை காதலாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் இப்பொழுது தன்னுடைய அணி சார்ந்த வாதத்தை முன்வைப்பதற்காக வர இருக்கின்றார். அந்த வகையிலே பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய உதவி விரிவுரையாளர் சர்வேஸ்வரன் வில்லரசன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். உலகெங்கும் பறந்து வாழும் டான் டிவி உறவுகளுக்கு இனிமையான காதலர் தின வணக்கங்கள். இன்றைக்கு நமக்கு முன்னாலே ஒரு மிக அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள். இன்றைய இந்த காதலர் தினத்திலே காதல் நிஜத்திலே இருக்கிறதா நினைவிலே இருக்கிறதா என்பதற்கு அப்பால் காதலினுடைய மிக உச்சம் உண்மைத்தன்மை எந்த புள்ளியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதிரணியிலே பேசிய நண்பர் ஹரி அவர்கள் 2 புள்ளிகளிலே என்னிடமிருந்து முரண்பட்டு நிற்கின்றார். ஒன்று, பாரதி காதலினால் மனிதர்க்கு கலவை உண்டாகும் என்கின்ற அந்த புள்ளியை எடுத்து காட்டி காதலினுடைய உச்சம் அதுதான் என்று சொன்னார். இந்த இடத்திலே தான் நாங்கள் பாரதியை பார்க்க வேண்டும். பாரதி ஒரு முறை கடற்கரையிலே சாதாரணமாக ஓய்வு நேரத்திலே அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்திலே அவனுடைய மனைவி வருகிறாள்.
அந்த நேரத்திலே அவள் கேட்கிறாள், அவனுடைய கண்களை பொத்திக் கொண்டு, நீ எதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த நீலவானையும் கடலையும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாள். பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம், என்ன செய்கிறாய் என்ன செய்கிறாய் என்று கேட்பது. அதற்கு பாரதி மிக அழகான மிக நுட்பமான பதிலை சொல்கின்றான். திரித்து திரித்து நிதம் மேகமளந்தே பெற்றது உன் பிம்பம் அன்றி வேறில்லை. அதாவது இந்த வானத்தையும் கடலையும் ஆகாயத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தது போதெல்லாம் நான் கண்டது உன்னுடைய நினைவுகளே தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்கிறான். ஆகவே காதலினுடைய மிக உச்சம் என்பது நினைவுகளில் மட்டுமே இருக்க முடியும் என்பது அவனுடைய வாதம். இதனை விட மிக அழகான ஒரு பாடல் பாரதியினுடையது. ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரங்களில் ஒன்று தான் காதலித்த பெண்ணுடைய அல்லது தான் காதலித்த ஆணுடைய முகம் மறந்து போவது. இங்கே வலிகளை பற்றியெல்லாம் பேசினார்கள். வலிகளிலே எல்லா வலியும் துன்பத்தை தரவல்லது. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு வலிதான் இன்பத்தை தரவல்லது. அந்த வலி காதல் வலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றை சொல்லலாம், உலகத்திலே எல்லா விடயங்களையும் நாங்கள் கற்று தெரிந்து கொள்ளலாம் அல்லது நாங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் காதலை மட்டும்தான் மனதால் உணர்ந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரணியிலே வந்து பேசியவர்கள் இன்றைக்கு பேஸ்புக் காதல், இன்ஸ்டாகிராம் காதல், இப்படியெல்லாம் நிஜத்திலே காதல்கள் இருக்கின்றன என்பதை சொன்னார்கள். நானும் ஒத்துக்கொள்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே எங்களுடைய காதல் எப்படி இருந்ததென்றால், கணவன் போர்க்களத்துக்கு சென்ற பிறகு அவனுக்காக காத்திருப்பாள். அப்படி காத்திருந்தால் காத்திருத்தல் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தையே தமிழர்கள் எங்களுடைய பண்பாட்டிலே சேர்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு காதலித்த மறுகணம் உன்னுடைய வாட்ஸ்அப் பாஸ்வேர்டையும் பேஸ்புக் பாஸ்வேர்டையும் தந்துவிட வேண்டும் என்கின்ற பரிமாறுதல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய காதலாக இருக்கிறது. கைகளை பிடிப்பதற்கு முன்னாலே கடவுச்சொற்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இன்றைய காதல்கள் எப்படி இன்பம் பயப்பதாக இருக்கக்கூடும். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் இலக்கியங்களில் இருந்து உதாரணங்களை எடுத்து பார்க்கிற போது இந்த ராமனுடைய கதையெல்லாம் சொன்னார்கள். காதலிலே எப்படி இன்றைக்கு காதலிகள் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை சொன்னார்கள். இந்த காதலனும் காதலியும் பேசிக்கொள்கின்ற போது காதலிலே பொய் அழகானது. இந்த பிரிவை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய போது சிலப்பதிகாரத்திலே கோவலன் தன்னுடைய மனைவியை பார்த்து காசரு பொன்னே வலம்புரி முத்தே என்றெல்லாம் மிக அழகாக அவனை ஒவ்வொரு பொருட்களாக உரிமைப்பான். ஏன் எங்களுடைய இலக்கியங்களிலே ஒவ்வொரு பெண்ணை பார்க்கின்ற போதும் உன்னுடைய கண்கள் வாள் போல இருக்கின்றன, உன்னுடைய புருவம் வில்லை போல இருக்கிறது, இப்படித்தான் உதாரணங்களை எடுத்து காட்டினார்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழர் மரபில் தான் காதல் வீரத்தோடு இணைந்திருந்தது. எல்லா இலக்கியங்களிலும் உலக நாடுகளில் எல்லாம் காதல் இருந்தது. அவர்களுக்கு காதல் என்பது சுகத்துக்கானதாக இருந்தது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், கிரேக்கத்திலும் ரோமானியத்திலும் போர்க்களத்துக்கு செல்கின்ற அரசர்கள் கைப்பற்றி கொண்டு வருவது அந்தந்த நாடுகளினுடைய காதலிகளை, பெண்களைத்தான். ஆனால் தமிழ் மரபில் தான் போர்க்களத்துக்கு செல்கின்ற அரசன் தன்னுடைய காதலி வீட்டிலே காத்திருக்கிறாள் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய நெடுநல்வாடை என்கின்ற ஒப்பற்ற இலக்கியம் பிறந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நிஜ காதல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனை கோழையாக்கி இருக்கிறது. கரியவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய அனுபவங்களை அழகாக பேசினார். நீங்கள் அந்த கையை பிடித்த வலியை உணர்ந்திருக்கிறீர்களா? எல்லாம் மறக்கத்தான், எல்லாம் அவளை மறக்கத்தான் என்ற விதமாக பேசியிருந்தார். ஆனால் நான் அவருக்கு ஒன்று சொல்லுவேன். இப்படி உடைந்து ஒரு மனிதன் வீழுகின்ற போது மீண்டும் அவனை எழுந்து சுழியத்திலிருந்து மீளலச் செய்வதற்கு ஒரு புதிய காதல் நினைவு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் புதிதாக ஆரம்பிக்க ஒரு காதல் தேவைப்படுகிறது. அந்த காதலை எது தர முடியும்? காதலினுடைய நினைவுதான் தர முடியும். ஆகவே காதலினுடைய மிக உச்சம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் நினைவில் தான் இருக்கிறது. இங்கே நாங்கள் காதல் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல, காதலினுடைய உச்சம். இன்றைய காதலர் தினத்திலே காதலினுடைய உச்சம் எங்கிருக்கிறது என்றால் காதல் பிரிவில். நீங்கள் எடுத்து பாருங்கள், உலக இலக்கியங்களை, உலக திரைப்படங்களை, எங்கே கதாநாயகனும் கதாநாயகியும் பிரிந்து கொள்கிறார்களோ, எங்கே கண்ணீர் கொட்டப்படுகிறதோ, எங்கே அவர்களுடைய உறவு உடைந்து போகிறதோ, எங்கே நினைவுகள் சிதறப்படுகிறதோ, அங்கேதான் வெற்றி. அதுதான் வெற்றி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அறுதியும் இறுதியுமாக நான் கூற விளைவது என்னவென்றால், சேருகின்ற காதல்
இல்லறத்திலே இருக்கிறது. சேராத காதல் இலக்கியமாக மாறுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காதல் நினைவுகளில் வாழ்கின்றது என்ற அணியினுடைய இறுதிப் பேச்சாளராக வந்த குறிஞ்சியூர் வில்லரசன் அவர்கள் நினைவுகள் மீட்டுகின்ற காதலை அழகாக சொல்லி இருக்கின்றார். நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன், நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன் என்று பாரதி தன்னுடைய காதலியின் முகத்தை அத்தனை நினைவுகளிலும் கண்டதாக இயற்கையினூடாக சொல்கின்றான் என்று சொன்னால் நினைவின் காதல் அந்த அளவுக்கு இனிமையானது. தமிழர் வாழ்வியலிலே கற்பு என்கின்ற அந்த கோட்பாட்டினுடைய உருவாக்கமே காத்திருத்தல், நினைவுகளில் மகிழ்ந்திருத்தல் என்கின்ற சிந்தனை ஓட்டத்திலே முல்லை நிலத்திலிருந்து உருவாகி பரவி விரிந்தது. ஆகவே நினைவுகளில் திளைத்திருத்தல் என்பது அங்கே காதலினுடைய தனித்துவமாகின்றது. அம்பிகாவதி அமராவதி காதலிலே நினைவுகளில் தவித்திருக்கும் மட்டும் அவன் அம்பிகாவதியினுடைய கவிதையிலே பாட்டிலே தவறு வரவில்லை. அங்கே நிஜத்திலே அமராவதி தோன்றுகின்ற பொழுது அவனுடைய தலைக்கே அது ஆப்பாக மாறுகின்றது. ஆகவே காதலினுடைய கோணம் அவருடைய பார்வையிலே நினைவுகளில் மகிழ்ந்திருப்பதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பட்டிமன்றத்தினுடைய நிறைவுக்கு தொகுப்புரைக்கு வர இருக்கின்றோம். 2 சம்பவங்கள். ஒன்று, ஒரு அழகான காட்டிலே 2 மான், ஒரு ஆண்மான் பெண்மான், இரண்டுமே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையிலே அவற்றுக்கு தாகம் எடுக்கின்றது. எதிரே ஒரு சிறிய நீர்ச்சுனை, ஒரே ஒரு மான் மட்டும் அருந்தக்கூடிய அளவிலான கொஞ்ச தண்ணீர். இப்பொழுது இந்த 2 மானிலும் எந்த மான் அந்த நீரை பருகுவது என்கின்றதான அந்த மனோநிலை. இரண்டுமே உற்ற காதலர்கள், ஒருவரை ஒருவர் மாறி மாறி குடிக்கச் சொல்லுகின்றார்கள். மற்றவர் அங்கே விட்டுக் கொடுப்புக்காக இல்லை நீ குடி நான் குடி என்கின்ற வாதம் தொடர்கிறது. இறுதியாக 2 பேருமே குடிப்பதாக தீர்மானிக்கின்றார்கள். இப்பொழுது 2 மானும் சேர்ந்து அந்த நீரை குடிக்க முனைகின்றது, குடிக்கின்றது. ஆனால் நீரினுடைய அளவு குறையவில்லை. காரணம், அந்த நீர் பெண்மான் குடிக்கட்டும் என்று சொல்லி ஆண்மான் விட்டு கொடுக்கின்றது, ஆண்மான் குடிக்கட்டும் என்று சொல்லி பெண்மான் விட்டு கொடுக்கின்றது. இது எங்களுக்கு 550 தருகின்ற செய்தி. அங்கே மானினூடாக சுனைவாய் சிறுநீரை எய்தான் என்றெண்ணி பிணைமா இனிதுண்ண வேண்டி கலைமாதன் கள்ளத்தீனூச்சும் காதலர் தன்னடி நெறி என்று சொல்லி செல்லும். இங்கே இயற்கையினூடாக எங்களுக்கு சொல்லுகின்ற அரும் செய்தி, நிஜத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காதலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைக்கு மட்டும் அவர்களுடைய காதலை பயன்படுத்தி கொள்ளாமல் உண்மையான அந்த புரிந்துணர்வு, கருத்தொருமித்தல் என்கின்ற நிலையிலே நின்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு துணையாக வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற பொழுது நிஜக்காதல் காதலாக இருந்து கொள்ளும். இன்னும் ஒரு சம்பவம். அங்கே காதலன் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக புறப்பட்டவன் போகின்ற வழியிலே இவர்கள் சொன்னது போல அங்கே வழியிலே வேறொரு திசையை சந்தித்து விடுகின்றான். சந்தித்தவன் அங்கேயே இருந்து விடுகின்றாள். இங்கே பெண் காத்திருக்கின்றாள். காத்து கொண்டு இருக்கின்றவளுடைய நிலை, அங்கே தோழி உற்ற துணியாக இருக்கின்றாள். அவள் காதலனுடைய மகிழ்ச்சி, அவனுடன் கொண்டிருந்த காதலிலே திளைத்திருக்கின்றாள். பொதுவாக பெண்கள் காதல் துன்பத்திலே அல்லது பிரிவிலே இருக்கின்ற பொழுது உடல் மெலிந்துவிடும். அந்த வாட்டம் அவர்களுடைய உடலிலே தெரியும் என்று சொல்வார்கள். இங்கே அவள் தன்னுடைய காதலனுடைய நினைவிலே மகிழ்ந்திருக்கின்றாள். மகிழ்ந்திருப்பதால் அவளுடைய கைகளிலே வளையல்கள் செறிந்திருக்கின்றன. அவளுடைய உடலிலே மெலிவு இல்லை. காரணம், காதலன் கூட இல்லாத அந்த சூழலும் அவளுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நினைவுகளை அவளில் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், தமிழிலே 30 முன் கற்பனைகள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. ஒரு காதலன் காதலியினுடைய நினைவிலே அவள் கூடவே இருப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான கதை பின்னணியிலே உருவாக்கப்பட்ட திரைப்படம். இந்த தன்மைக்கு அந்த சங்க கால செய்யுள் அல்லது அந்த சங்க கால கரு எங்களுக்கு இங்கே இடமாக கொண்டது. இப்படியாக தங்களுடைய நினைவில் வாழ்க்கையை இணைத்து திளைத்திருக்கின்ற காதலர்களும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்னும் ஒரு சம்பவம். அங்கே காதலன் காதலி இருவர்களுக்கும் இடையிலான இந்த காதல் தாய்க்கு தெரிந்து விடுகின்றது. காதலி காதலன் மேல் கொண்டிருக்கின்ற ஒருதலை காதல். தாய் காதலனை சந்திக்க கூடாது என்பதற்காக வீட்டிலே அந்த பெண்ணை வைத்து பூட்டி விடுகின்றாள். இப்பொழுது காதலன் வீதியால் வருகின்றான். வருகின்ற காதலனை காதலி எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அங்கே கதவிலே திறப்பு போட வைத்திருந்த அந்த துளையினூடாக காதலனை கண்டு மகிழ்கின்றாள். இது எங்களுக்கு 300,000 தருகின்ற செய்தி.
காப்படங்கென்று என்னை கடிமனையில் செறிந்து யாப்படங்கு ஓடி அடுத்த பின் மாக்கடங்கோ நன்னலங்கான கதவம் துளையிட்டார்க்கு என்ன கொள்கை மாறினி. பாண்டிய மன்னன் மீது கொண்ட காதல், அந்த நினைவிலே மகிழ்ந்திருக்கின்றவள் நிஜத்திலே காதலன் வருகின்றான், ஒற்றை துளையிட்டவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்று சொல்லி அந்த பெண் தவித்திருக்கின்றாள் என்று சொல்லி சொன்னால், அவளுடைய நிஜமும் நினைப்பும் ஒரு இடத்திலே இணைகின்றது, ஒன்று சேர்கின்றது. அந்த ஒன்று சேர்கின்ற இடத்தைத்தான் எங்களுக்கு செம்புள பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் கலந்தது என்று சொல்லி செம்புள பெயர் நீரார் சொல்லி செல்கின்றார். அது சங்க செய்யுளாகவும் இருக்கின்றது, தற்கால சினிமா பாடலாகவும் வந்திருக்கின்றது. ஆக அங்கே செம்மண்ணிலே கலக்கின்ற நீர்த்துளியானது அந்த மண்ணிலிருந்து பிரித்தறிய முடியாதவாறு எவ்வாறு கலந்து விடுகின்றதோ, காதலர்கள் அங்கே ஒருவருடன் ஒருவர் உடலாலும் உயிராலும் இணைவதை தாண்டி, நாம் இருவர் என்கின்ற நிலையை தாண்டி நாம் ஒருவர் என்கின்ற நிலையிலே பயணிக்க முற்படுகின்ற பொழுது நாடகக்காரர்கள், இந்த இவர்கள் சொன்ன வாட்ஸ்அப் காதல், ஃபேஸ்புக் காதல், அத்தனை காதல்களும் தொலைந்துவிடும். இங்கே சந்தர்ப்ப காதல்கள் இருக்கத்தான் செய்கின்றன, அங்கே பொழுதுபோக்கு காதல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களுடைய வாழ்க்கையில் நடிப்பு நாடகங்கள் அங்கே தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றதற்காக உருவாக்கப்படுகின்ற காதல்களை தாண்டி இன்றும் இந்த உலகத்தில் உண்மை காதல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. காதல் மனிதனுடைய உணர்வுடன் இரண்டர கலந்தது, அவனிலிருந்து பிரிக்க முடியாதது. அந்த உணர்வு நிஜத்திலும் நினைவிலும் இணைந்து உடலும் உயிருமாய் தொடர்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிறக்கும். அது இவர்கள் சொன்னது போல பிரிந்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் காதல் என்கின்ற ஒற்றை புள்ளியை, உண்மை உணர்வை உணர்ந்து கொள்கின்ற பொழுது வாழ்க்கை சிறக்கும். காதலர்களாக இருப்பவர்கள், காதலர்களாக இணைய இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆதலால் காதல் செய்வீர். நன்றி, வணக்கம்.